அனர்த்த மீள் நிர்மாணத்திற்காகவே அவசரகால சட்டம், ஜனாதிபதி உறுதி. மாவிலாறு அனர்த்தம், 1000 பேரின் அவல நிலை, ஜனாதிபதிக்கு நேரடியாக வந்த தொலைபேசி அழைப்பு. யாழில் 29,439 பேர் பாதிப்பு. ஏல் உட்பட அனைத்து பரீட்சைகளும் கால வரையறையின்றி ஒத்திவைப்பு. பேராதனையில் மண் சரிவு, 23க்கும் மேற்பட்டோர் பலி என தகவல். பகல் நேர பராமரிப்பு நிலையங்களை திறக்குமாறு அமைச்சர் கோரிக்கை. லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு. 3 நாட்களாக சிக்கித் தவித்த குடும்பத்தாரை மீட்ட விமானப்படை. குழந்தைகள் மத்தியில் தொற்றுநோய் அபாயம், வைத்தியர் தீபால் எச்சரிக்கை. 5 கடற்படை சிப்பாய்கள் மாயம். அனர்த்த மரணம் 334 அதிகரிப்பு, 370 பேர் மாயம். விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தியிலிருந்து அனைவரும் மீட்பு. தற்போதுள்ள அனர்த்த நிலையை நிர்வகித்து வேகமான வினைத்திறனான மீள் நிர்மாணத்திற்கு தேவையான சட்ட பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகளின் தேவைகளுக்காகவே அவசரகால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்த அவசரகால சட்டம் அனர்த்த முகாமைத்துவத்திற்கும் வினைத்திறனாக நாட்டை கட்டியெழுப்புவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் வேறெந்த ஒடுக்குமுறை நடவடிக்கைகளுக்கும் இது பயன்படுத்தப்படாது என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார். நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டார். மேலும் அவர் கூறுகையில், ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களால் உண்டான சேதங்கள் மற்றும் அவசரகால அனர்த்த நிலைமைகளை நிர்வகித்தல், மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவருதல் அல்லது முன்பு இருந்ததை விட மேம்பட்ட நிலைக்கு கொண்டுவருதல் ஆகிய 3 கட்ட செயல்முறைக்கும் அரசாங்கமே பொறுப்பென்று கூறினார். இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் போது அவற்றை கட்டுப்படுத்த முடியாமல் போகும்போது ஏற்படும் இழப்புகள் மற்றும் அவசரகால அனர்த்தங்களை நிர்வகித்தல், மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவருதல் அல்லது முன்பு இருந்ததை விட மேம்பட்ட நிலைக்கு கொண்டுவருதல் ஆகிய 3 கட்ட செயல்முறைக்கும் அரசாங்கமே பொறுப்பாகும். அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். அதி தீவிர வானிலையால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் காணாமல் போனவர்கள் விரைவில் மீட்கப்படுவார்கள் என தாம் நம்புவதாக தெரிவித்தார். அத்துடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அரசாங்கம் நிவாரணம் வழங்கும் என அவர் குறிப்பிட்டார். நீர், மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் நிறுவ விரைவான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். தற்போது சந்தையில் போதுமான எரிவாயு கையிருப்பு இருப்பதாகவும் நிரப்பும் நடவடிக்கைகள் தடையின்றி இடம்பெற்று வருவதாகவும் லிட்ரோ நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. போக்குவரத்து சிரமங்கள் இல்லாத பகுதிகளில் எரிவாயு விநியோகம் வழமை போல் நடைபெறுவதாகவும் வீதி சிரமங்கள் நிலவும் பகுதிகள் வழமைக்கு திரும்பியவுடன் அப்பகுதிகளுக்கும் எரிவாயு விநியோகத்தை வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் உங்கள் பிரதேசத்தின் தற்போதைய எரிவாயு விநியோகம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள 1311 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைக்குமாறும் லிட்ரோ நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு மேலும் அறிவித்துள்ளது. நாட்டை உலுக்கிய டிட்பா புயலால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 954 குடும்பங்களைச் சேர்ந்த 29,439 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தின் பாதிப்புகள் தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் 1014 குடும்பங்களைச் சேர்ந்து 3166 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 6 பாதுகாப்பான இடங்களில் 149 குடும்பங்களைச் சேர்ந்து 445 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவில் 2401 குடும்பங்களைச் சேர்ந்து 8293 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 16 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 4 பாதுகாப்பு மையங்களில் 41 குடும்பங்களைச் சேர்ந்த 114 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் கடற்றொழிலுக்கு சென்று காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். ஊர்காவற்றுறை பிரதேச செயலாளர் பிரிவில் 526 குடும்பங்களைச் சேர்ந்து 1700 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 8 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 2 பாதுகாப்பு மையங்களில் 103 குடும்பங்களைச் சேர்ந்து 373 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் பிரிவில் 338 குடும்பங்களைச் சேர்ந்து 1066 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடொன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. 3 பாதுகாப்பு மையங்களில் 104 குடும்பங்களைச் சேர்ந்து 354 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வேலணை பிரதேச செயலர் பிரிவில் 434 குடும்பங்களைச் சேர்ந்து 1309 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 25 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 3 பாதுகாப்பு மையங்களில் 151 குடும்பங்களைச் சேர்ந்து 447 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் 440 குடும்பங்களைச் சேர்ந்து 1470 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன்
13 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. 9 பாதுகாப்பு மையங்களில் 137 குடும்பங்களைச் சேர்ந்த 424 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் 257 குடும்பங்களைச் சேர்ந்த 853 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 வீடுகள் முழுமையாகவும் 16 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. பாதுகாப்பு மையம் ஒன்றில் 59 குடும்பங்களைச் சேர்ந்த 218 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் 551 குடும்பங்களைச் சேர்ந்த 1771 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 70 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மருதங்கணி பிரதேச செயலாளர் பிரிவில் 176 குடும்பங்களைச் சேர்ந்த 525 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீடு ஒன்றும் அடிப்படை கட்டமைப்பு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. ஒரு பாதுகாப்பு மையத்தில் 4 குடும்பங்களைச் சேர்ந்த 13 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் 779 குடும்பங்களைச் சேர்ந்த 2503 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 பாதுகாப்பு மையங்களில் 191 குடும்பங்களைச் சேர்ந்த 638 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு பிரதேச செயலர் பிரிவில் 1183 குடும்பங்களைச் சேர்ந்த 3526 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார். ஒரு வீடு முழுமையாகவும் 9 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. 5 அடிப்படை கட்டமைப்புகள் முழுமையாகவும் 2 அடிப்படை கட்டமைப்புகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. 2 பாதுகாப்பு மையங்களில் 62 குடும்பங்களைச் சேர்ந்த 217 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவில் 391 குடும்பங்களைச் சேர்ந்து 1155 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார். 17 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் ஒரு அடிப்படை கட்டமைப்பும் சேதமடைந்துள்ளது. 3 பாதுகாப்பு மையங்களில் 35 குடும்பங்களைச் சேர்ந்த 135 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கரவெட்டி பிரதேச செயலாளர் பிரிவில் 14 குடும்பங்களைச் சேர்ந்து 44 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் 579 குடும்பங்களைச் சேர்ந்து 1774 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 6 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 3 பாதுகாப்பு மையங்களில் 132 குடும்பங்களைச் சேர்ந்து 352 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக எங்களுடைய மாவட்டத்திலே நிலவி வந்த சீரற்ற வானிலை காரணமாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே 4789 குடும்பங்களைச் சேர்ந்த 15,000க்கு மேற்பட்ட அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் 26 இடைத்தங்கல் முகாம்களிலே 3700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான சமைத்த உணவுகள் மற்றும் ஏனைய வசதிகள் அரசாங்கத்தினுடைய சுற்று நிருபத்துக்கு அமைவாக பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம சேவையாளர்களூடாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. தற்போதும் தொடர்ச்சியாக எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு சீரற்ற வானிலை நிலவுவதனால் மக்கள் தொடர்ந்தும் இந்த இடைத்தங்கல் முகாம்களிலே தங்கியிருக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. மேலும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய நீர்ப்பாசன குளமாகிய இரண்டமடு குளத்தினுடைய நீர்மட்டம் தொடர்ந்தும் அதனுடைய கொள்ளளவை மேவிய நிலையிலே காணப்படுவதனால் தொடர்ந்தும் குளத்திலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. எனவே இந்த தாழ்நில பிரதேசத்திலே வசிக்கின்ற மக்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். களனிஹங்கையின் நீர்மட்டம் சில இடங்களில் மெதுவாக அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பொறியியலாளர் LS சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். களனிஹங்கையின் நீர்மட்டம் தற்போதைய நிலையை தெளிவுபடுத்தி அவர் இதனை தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் பொறுப்புள்ள ஊடக நிறுவனங்களால் வெளியிடப்படும் செய்திகளை மட்டுமே நம்பி செயற்படுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் ஒவ்வொருவரும் தன்னையும் தமது வீட்டையும் சூழ உள்ள சூழலையும் குறித்து எப்போதும் விழிப்புடன் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அவர் தெரிவித்ததாவது: களனிஹங்கையின் நீர்மட்டம் தொடர்பில் பல கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. களனிஹங்கை நீர்மட்டத்தை கருத்தில் கொள்ளும் போது ஹங்வெல்ல அளவீட்டு நிலையத்தில் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. தற்போது களனி ஆற்றில் ஹங்வெல்லவுக்கு கீழ் பல இடங்களில் நீர்மட்டம் நிலையான மட்டத்தில் உள்ளது. இருப்பினும் அது மெதுவாக சிறிய அளவில் அதிகரித்து வருகிறது. அம்பத்தல பிரதேசத்தில் சில அங்குலங்கள் அதிகரிக்கலாம். நாகலகம் வீதியில் நீர்மட்டம் சில அங்குலங்கள் அதிகரிக்கலாம். பெரும்பாலும் நிலைமை நிலையாகவே உள்ளது. ஆற்றுக்கு இருபுறமும் உள்ள தாழ்வான பகுதிகளுக்கு நீர் நுழைகிறது. இந்த நிலைமை இன்னும் 1 அல்லது 2 நாட்கள் நீடிக்கலாம். குறைவதற்கான வாய்ப்பும் உள்ளது. மாலம்பே, கோட்டை போன்ற இடங்களில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. பியகம, தொம்பே, களனி ஆகிய தாழ்வான பகுதிகளில் நீர்மட்டம் மேலும் உயரலாம். இது குறித்து மிகவும் கவனமாக இருங்கள். சமூக ஊடகங்களில் வருபவற்றை விட தற்போதுள்ள நிலைமை குறித்து விழிப்புடன் இருங்கள். பொறுப்புள்ள ஊடகங்களால் வழங்கப்படும் தகவல்களை மட்டுமே நம்புங்கள் என்றார்.
கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மற்றும் நடைபெறவிருந்த ஏனைய அனைத்து பரீட்சைகளும் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த பரீட்சைகள் நடைபெறும் திகதிகள் பின்னர் அறிவிக்கப்படும். பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்தியா லியனகே தெரிவித்தார். மின்சார தடை மற்றும் தொடர்பாடல் சிக்கல்கள் காரணமாகவே பரீட்சைகள் குறித்து வினவி பரீட்சை திணைக்களத்திற்கு பொதுமக்களிடமிருந்து அதிகளவான தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. இதன் காரணமாகவே பரீட்சை ஒத்திவைப்பு குறித்து இந்த தீர்மானத்தை மீண்டும் உத்தியபூர்வமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இது தொடர்பில் குழப்பமடைய வேண்டாம் எனவும் புதிய திகதிகள் அறிவிக்கப்படும் வரை காத்திருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் 25 மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனர்த்த நிலைமை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 334 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று மாலை 6 மணிக்கு வெளியிடப்பட்ட அண்மைய அறிவிப்பின்படி 370 பேர் காணாமல் போயுள்ளனர். 3,09,607 குடும்பங்களைச் சேர்ந்த 11,18,929 பேர் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்ட அறிக்கையின்படி அதிகபட்சமாக 88 மரணங்கள் கண்டி மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளன. அத்துடன் பதுளை மாவட்டத்தில் 71 மரணங்களும், நுவரெலியா மாவட்டத்தில் 68 மரணங்களும், குருநாகலில் 37 மரணங்களும், மாத்தளை மாவட்டத்தில் 23 மரணங்களும் பதிவாகியுள்ளன. இதேவேளை கண்டி மாவட்டத்தில் 150 பேரும், நுவரெலியாவில் 64 பேரும், பதுளையில் 53 பேரும், குருநாகலில் 35 பேரும் அனர்த்தம் காரணமாக இதுவரை காணாமல் போயுள்ளனர். வெண்ணப்புவ பகுதியில் விபத்துக்குள்ளான விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 உலங்கு வானூர்தியிலிருந்து 5 பேரும் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக மாரவில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. அவசரமாக தரையிறக்க முற்பட்ட போது குறித்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கிருந்த 2 விமானப்படை சிப்பாய்கள் உள்ளிட்ட நிவாரண பணியாளர்களே இவ்வாறு மீட்கப்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. மாவிலாறு பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த 231 பேரினை இலங்கை விமானப்படையினர் மீட்டுள்ளனர். இன்று மாவிலாறு பகுதியில் மீட்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்ட விமானப்படையின் பெல் 412 ஹெலிகாப்டர் மற்றும் MI-17 ஹெலிகாப்டர் மூலம் இதுவரை வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 231 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் அங்கு மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாவிலாறு உடைப்பை தொடர்ந்து சிக்கியுள்ள மக்களை மீட்கும் நடவடிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் குறித்த பகுதியிலிருந்து விமான நடவடிக்கைகள் மூலம் மக்கள் காப்பாற்றப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தலைமையிலான அவசர கலந்துரையாடலின் போது ஜனாதிபதியை தொலைபேசியில் அழைத்த ஒருவர் தங்கவளை கிராமத்தில் உள்ள சுமார் 1000 பேரை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதற்கிடையில் நேற்றிரவு மூதூர் மற்றும் நீலப்புல பகுதிகளில் உள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டதுடன் கிண்ணியா நகரம் தற்போது முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சிலர் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மரங்களில் இருப்பதாகவும் அவர்களை மீட்க கடற்படை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவிலாறு குளக்கரை உடைப்பு சோமபுர, ஸ்ரீ மங்களபுர, கல்யாறு மற்றும் தெஹிபத்த பகுதிகளை பாதித்து வருகிறது. மேலும் அந்த பகுதிகளிலிருந்து மக்களை சேருநுவரவில் உள்ள நவோதயா பாடசாலைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பின்னர் பாதிக்கப்பட்ட மக்கள் சேருவில ரஜமகா விஹாரையில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட உள்ளனர். நாடளாவிய ரீதியில் 7 மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளின் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவித்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்டதுடன் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும். இதன்படி கொழும்பு, பதுளை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு இந்த மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை பேராதனை சரவிகம பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் 23 பேருக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதுவரை 14 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த மண் சரிவினால் 10 வீடுகள் முற்றாக அழிவடைந்துள்ளன. இதன் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அப்பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். சீரற்ற வானிலை காரணமாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திர கணனி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வேரகர உட்பட பிரதான அலுவலகங்களில் செயற்பாடுகள் நாளை இடம்பெறாது என திணைக்களம் அறிவித்துள்ளது. கணனி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறை சீர் செய்வதற்காக தொழில்நுட்ப பிரிவினர் செயற்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி வேரகர பிரதான அலுவலகம் மற்றும் குருநாகல், களுத்துறை, ஹம்பாந்தோட்டை, கம்பகா, அனுராதபுரம், யாழ்ப்பாணம், மொனராகலை, கண்டி, காளி மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள
இணையவழி அலுவலகங்கள் மூலம் சாரதி அனுமதி பத்திர அச்சிடல், புதிய சாரதி அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பித்தல் மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பித்தல் உள்ளிட்ட இணையவழி சேவைகளை வழங்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வாகன பதிவு மற்றும் உரிமை மாற்றம் போன்ற அமைப்புகள் பாதிக்கப்படாததால் அந்த பணிகள் வழமை போல் நடைபெறும் என அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராதனை கண்ணுருவ வீதியில் மகாவலி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள கட்டடம் ஒன்று அடியோடு சரிந்து ஆற்றில் விழுந்துள்ளது. இன்று மாலை இந்த கட்டடம் சரிந்து ஆற்றில் விழுந்ததை அடுத்து அவ்வீதி மூடப்பட்டுள்ளது. அப்போதில் தொடர்ந்தும் அனர்த்த நிலை அபாயகரமாக காணப்படுவதால் பொதுமக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. திறக்கக்கூடிய நிலையில் உள்ள பகல் நேர பராமரிப்பு நிலையங்களை நாளை முதல் மீண்டும் திறக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அனர்த்த நிலைமையின் போது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபட்டுள்ள அரசு மற்றும் தனியார் துறை அதிகாரிகளின் மற்றும் நிபுணர்களின் குழந்தைகளை பராமரிப்பதற்காக இந்த நடவடிக்கை அவசியம். எனவே பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட பகல் நேர பராமரிப்பு நிலையங்களை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்குமாறு அனைத்து பராமரிப்பு நிலைய பொறுப்பதிகாரிகளிடமும் பணிவுடன் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். வெள்ளம் மற்றும் அனர்த்த நிலைமைகள் காரணமாக குழந்தைகளிடையே தொற்று நோய்கள் பரவுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக குழந்தை நோயியல் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இவ்வாறான குளிரான காலநிலையுடன் வயிற்றுப்போக்கு, குடற்காய்ச்சல், எலிக்காய்ச்சல் மற்றும் இன்ஃபுளுவென்சா உள்ளிட்ட நோய்கள் அதிகரிக்கும் போக்கு காணப்படுவதாகவும் அவர் வலியுறுத்தினார். வெள்ள நிலைமை தணிந்த பின்னர் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா போன்ற நோய்கள் தலைதூக்கும் அபாயம் உள்ளதாகவும் வைத்தியர் சுட்டிக்காட்டினார். வைத்தியர் தீபால் பெரேரா மேலும் தெரிவிக்கையில், முகாம் ஒன்றில் இருந்தாலும் சுத்தமான உணவையும் தண்ணீரையும் வழங்க முடிந்தால் அதுவே பெரிய விடயம். அசுத்தமான தண்ணீரால் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். நாம் தானம் கொடுத்தாலும் சுத்தமாகத்தானே கொடுக்கின்றோம். இந்த நாட்களில் ஈக்கள் அதிகரித்துள்ளதால் உணவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலம் இந்த நிலையை தணிக்க முடியும். வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் வீட்டில் ஜீவனி, வறுத்த அரிசி கஞ்சி, எலுமிச்சை, தோடை, நாரந்தை, மாதுளை, வாழைப்பழங்கள், இளநீர், யோகட் போன்ற உணவுகள் நல்லது. முகாம்களில் உள்ள பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடாதவர்கள் இருந்தால் அது மற்றவர்களுக்கு மிக விரைவாக பரவலாம். சின்னம்மை, கக்குவான், இருமல் போன்ற நோய்கள் பரவுகின்றன. அரசாங்கத்தால் வழங்கப்படும் தடுப்பூசிகளை பெற்றிருந்தால் பல நோய்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். எந்த ஒரு விடயத்தையும் எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம். பயப்பட வேண்டாம். வெள்ள நீர் பாய்ந்த அந்த இடத்திற்கு சென்றால் எரிகாய்ச்சல் ஏற்படலாம். வைத்தியர் பரிந்துரையின்படி அதற்காக டாக்ஸிசைக்ளின் 200 மில்லிகிராம் மாத்திரையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். மன்னார் மாவட்டத்தின் பல இடங்களில் சிக்கி தவிப்பவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை விமானப்படை முன்னெடுத்து வருகின்ற போதும் சீரற்ற வானிலை காரணமாக மீட்பு பணிகள் தாமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் தொடர் முயற்சியின் பலனாக இலங்கை விமானப்படையின் உதவியுடன் இன்று குஞ்சிக்குளம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த கணவன், மனைவி மற்றும் 10 வயது மதிக்கத்தக்க சிறுவனென 3 வானூர்தி மூலம் மீட்கப்பட்டனர். புயல் மற்றும் மல்வத்தோயா ஆற்று வெள்ளம் காரணமாக கடந்த 3 நாட்களாக குஞ்சிக்குளம் தேக்கம் அணைக்கட்டு அருகில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இந்த 3 பேரும் உயிர்காத்துக் கொள்ள வழியின்றி வெள்ளத்தில் சிக்கி தவித்திருந்த நிலையில் 2 மணி நேர போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்கள் மீட்கப்பட்டு வவுனியா ஜோசப் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் வவுனியா வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து வருகின்ற போதும் மன்னார் மாவட்டத்தின் ஏனைய பல இடங்களில் சீரற்ற வானிலை காரணமாக மீட்பு பணிகள் தாமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு சுண்டிக்குளம் களப்பு பகுதியில் முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த 5 கடற்படை சிப்பாய்கள் காணாமல் போயுள்ளனர். இதன்படி காணாமல் போன கடற்படை சிப்பாய்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. கொத்மலை பகுதியில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் சிக்கியிருந்த கர்ப்பிணி பெண் ஒருவர், காயமடைந்த 2 உட்பட வெளிநாட்டவர்கள் அடங்கலாக 24 பேரை இந்திய விமானப்படையினரின் உதவியுடன் மீட்பு குழுவினர் மீட்டு பாதுகாப்பாக கொழும்புக்கு கொண்டு சென்றுள்ளனர். இன்று இந்திய அரசினால் மீட்பு பணிகளுக்காக வழங்கப்பட்ட இந்திய விமானப்படையின் MI-17 ஹெலிகாப்டர் மூலம் இவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. Ja.
கண்டி சரசவிகம பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவினால் 23 தமிழர்கள் ஒரே நேரத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் இவர்களில் 4 சிறுவர்களும் அடங்குவதாகவும் அங்குள்ள மக்கள் தெரிவித்தனர். இந்த மண்சரிவு சம்பவம் கடந்த 27ஆம் தேதி இரவு ஏற்பட்டது என சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி சரசவிகம கதபீம பகுதியில் சுமார் 200க்கும் அதிகமான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களில் 6 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மண்சரிவு ஏற்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்துள்ளனர். கடந்த வியாழன் இரவு பெய்த கடும் மழையுடனான வானிலையின் போது இந்த பகுதியில் உள்ள வீடொன்று மண் சரிவுக்குள்ளாகியுள்ளது. இந்த செய்தியை அறிந்த பிரதேச இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் குறித்த வீட்டை அண்மித்த மீட்பு பணிகளை ஆரம்பித்த தருணத்தில் அந்த பகுதியில் மீண்டும் பாரிய மண் சரிவொன்று ஏற்பட்டுள்ளது என பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த மண் சரிவில் அப்பகுதியில் இருந்த ஏனைய வீடுகள் மண்ணுக்குள் புதையுண்டதுடன் காப்பாற்றுவதற்காக விரைந்த இளைஞர்கள் உள்ளிட்ட பலரும் மண்ணுக்குள் புதையுண்டனர். தாயொருவர் அவருடைய 8 மாத குழந்தையை அரவணைத்தபடியே உயிரிழந்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது. பிரதேச இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் மறுநாள் மேற்கொண்ட தேடுதல்களில் 9 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் 5 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதுவரை மண்ணுக்குள் புதையுண்ட 14 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதுடன் ஏனையோரின் உடல்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் கண்காணிப்பில் புதைக்கப்பட்டன. ஏனையோரை தேடும் பணிகளுக்காக ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு மாலை முதல் தேடுதல்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அப்பகுதியில் ஆறொன்று ஊடறுத்து செல்கின்றமையினால் மீட்பு பணிகளை உரிய முறையில் மேற்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகின்றது.